Hi everyone, my name is Jason Franklin. I'm studying in grade 3B. I'm going to sing a song. Okay. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, you're to give up, I be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my cross, my shame, raising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I die, you fill my cup. You are my all in all. Oh, Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Thank you. எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக துதிக்கிறோம் ஐயா. மகா இரக்கமும் ஊருக்கமும் தயவும் நிறைந்த தேவன், இந்த காலை வேளை எங்களை ஒரு விசை கூட இந்த காலையில் முட கல்வாரியின் பரிசுத்த ரத்தம் எங்களை ஒரு விசை கூட சுத்திகரிக்கட்டும் அப்பா. எங்கள் பாவங்களை நினையாமல் இருக்கிற தேவன் கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட எங்களை தகுதிப்படுத்துகிற உங்கள் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக அப்பா. அப்படி வார்த்தை எங்கள் இருதயத்தில் சென்று ஆண்டவரே, கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற ஆண்டவரே, இந்த பாதையில் செல்லக்கூடிய அந்த பலத்தை இந்த நாளில் நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே எங்களை நீர் காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பங்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு இது ஒரு கேரக்டர் சொல்ல முடியாது, பட் இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். மைண்ட், இந்த மைண்டை பத்தி உலகம் முழுக்க இன்னைக்கு இதை பற்றி பேசப்படுது. மைண்ட், மனசு. பல மதங்களும் இதை குறித்து பேசுகிறது. இந்து மதங்களிலே அதிகமாக இது குறித்து பேசப்படுவதுண்டு. இந்த மனது ஒரு குரங்கு மாதிரி என்று சொல்லுவாங்க. ஒரு இடத்துல உட்காராது மைண்ட் என்றது. ஆக்சுவலி ஒரு மைண்ட் வந்துட்டு பேட்டில் ஃபீல்டு மாதிரி, ஒரு யுத்தக்களம் மாதிரி. யாருக்கு அது யுத்தக்களம் சொன்னாக்கா, யாரு பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறார்களோ, தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அது யுத்தக்களம் மாதிரி இருக்கும். Those who want to live a godly life. எல்லாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும். பட் யாருக்கு அது யுத்தக்களமா இருக்கும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு யுத்தக்களமா இருக்கும். மறுரூபம் என்பது மனதிலே உண்டாகிற காரியம். அந்த மறுரூபம், நல்ல மறுரூபம் ஒரு நல்ல இருதயத்தை உருவாக்கும். ஒரு நல்ல இருதயம் மறுரூபம் உண்டாவதற்கு வழி செய்யும்.
இந்த மனதை பற்றி எல்லாரும் பேசினாலும் கூட இருதயத்தை பற்றி பேசுகிறவர்கள் வெகு குறைவு. இருதயத்தை பற்றி வேதம் தெளிவாய் சொல்லுது. மனது என்று சொல்லும் பொழுது அது ஆத்மா சம்பந்தப்பட்டது, சோல் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். மைண்ட், எமோஷன், வில். சோ இந்த 3 காரியங்களிலே அடங்கிய மனது. ஆனா ஹிருதயம் என்று சொல்லும் பொழுது ஆவியும் ஆத்மாவும் இணைந்த ஒரு காரியம் ஹிருதயம். ஹிருதயம் என்ற வார்த்தை அநேக முறை வேதத்திலே நாம் வருவதை பார்க்கிறோம். ஹிருதயமே எல்லாவற்றுக்கும் திருக்கும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லாவற்றை விட மோசமானது ஹிருதயம் என்று எரேமியால வாசிக்கிறோம். ஆனா இந்த பொல்லாத இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை ஆவியானவருக்கு உண்டு. அது வாக்கு தத்தமாக நாம் எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36 உங்களுக்கு 26வது வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் பெந்தெகோஸ்தே நாள்ல தான் இது நிறைவேறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த ஹிருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமையான ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் வரும்பொழுது அந்த ஹிருதயம் மாற ஆரம்பிக்குது. கல்லான ஹிருதயத்தை சதையாய் மாற்றுகிற தேவன் மாற்றுறார். நியூ ஸ்பிரிட், நியூ ஹார்ட், பட் நாட் நியூ சோல். புதிய ஆத்மா இல்ல. புதிய ஆத்மா என்பது அந்த மைண்ட்ன்றது மாற ஆரம்பிக்கிறது. எப்படின்னாக்கா, இந்த ஸ்பிரிட்ல ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்பிரிட்டோட இம்பாக்ட் வந்துட்டு ஆத்மால வருது. அப்பதான் ஆத்மால ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிக்குது. மைண்ட், எமோஷன், வில்லில் அதுல ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிக்குது. காரணம் ஸ்பிரிட்ல போய் அந்த காரியம் நடக்கிறதுனால. இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நான் இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய ஓஷன் மாதிரி இந்த சப்ஜெக்ட். இதை பத்தி நிறைய புக்கு எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் இது. நான் உங்களை குழப்புறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. என்னக்கா, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனா இது ஒரு நான் சிம்பிளா இந்த ஒரு 45 நிமிஷத்துல சொல்லணும்னா சாதாரண காரியம் இல்லை. ஏன்னாக்கா இது அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். இது ஒவ்வொரு ஏரியாக்குள்ள போகும்பொழுதும் அவ்வளவு பெரிய காரியங்கள் உண்டு. இதுக்குள்ள நம்ம தியானிக்கும் பொழுது வேதம் இதுல தெளிவா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த காரியத்தை நீங்க பார்க்கலாம். தாவீது சொல்லும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல அவர் கரெக்டா அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சங்கீதம் 51 சங்கீதத்துல 11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவே என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். 10வது வசனம் வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாருங்க, கரெக்டா அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். நிலைவரமான ஆவியை தாங்க, சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்பொழுது ஆத்மால ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். அதுதான் சரியான ரட்சிப்பு என்பதற்கு அடையாளம். Create in me a clean heart and spirit. So இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு யுத்தமாக மாற ஆரம்பிக்குது. மைண்ட்ல தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்குது. மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் அந்த போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு சீஷன் இந்த விஷயத்துல வளர்ந்துகிட்டே போகணும். ஆக்சுவலா சோல் என்பது
ஆத்மா என்பது ஒரு டிசிஷன் மேக்கர், மீடியேட்டர் மாதிரி. ஆவிக்கும் சரீரத்துக்கும் நடுவுல ஆத்மா ஒரு மீடியேட்டர் மாதிரி. அது அந்த சோலில் இருக்கிற மைண்ட்னு சொன்னா சோல் தான். சோல் சொல்லும் போது அது மைண்ட் ரிலேட் பண்ணுது. ஸோ அந்த மைண்ட் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறது, கான்சென்ட்ரேட் பண்றதுன்றது சாதாரண காரியம் இல்லை. அமர வைக்கணும், ஒரு இடத்துல அமர வைக்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை. நம்ம ஜபத்துல பார்க்கலாம், சபையில வந்து உட்கார்ந்து இருக்கும்போது பலவித சிந்தனைகள் வந்து தாக்க ஆரம்பிக்குது. இது குவிய ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது இந்த எண்ண அலைகளை, தேவையில்லாத சிந்தைகளை அகற்றி தேவையானவற்றை சிந்திக்கக்கூடிய பழக்கம் வர ஆரம்பிக்கும் போது மனுஷனுக்கு சாதாரணமாகவே, அவன் ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு 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 எனார்மஸ் பவர் அவனுக்குள்ள இருந்து வெளிப்படும். ஆனா இது தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தில் ஈடுபடும் போது தேவ ராஜ்யத்திற்காக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய கிருபை கிடைக்கும். கர்த்தர் இந்த கிருபை கிடைக்கும். அந்த அந்த பவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணக்கூடிய கிருபை ஆண்டவர் தருவார். ஆனா இது மேக்சிமம் இதுல நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்கன்றத சொல்றதை விட யாரும் இதுல முயற்சியே பண்றது இல்லை. யாரும் இதுல வந்துட்டு எடுத்து கால் வைக்கிறது இல்லை இந்த காரியத்துல. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 32 பாத்தீங்கன்னா, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். ஒரு பெரிய பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு சமமா மனதை அடக்குகிறவன் சொல்லும்போது, இந்த மனதினாலதானே நாம் சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம், தீர்மானிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், கற்பனை செய்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம், புரிந்து கொள்கிறோம். பல காரியங்கள் இந்த மனதினாலே செய்யும். முதல்ல சொன்னது போல மைண்ட் வந்துட்டு சோல்ல தான் இருக்கும். So soul is the responsibility for all things. இந்த ஆத்மா தான் எல்லாற்றுக்கும் பொறுப்பானது. செய்கிற காரியம் அதுதான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அவையல்ல சரீரம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். சோ இந்த மைண்டை குறிச்சிட்டு நாம் சிந்திக்கிற சிந்தனைகளை குறித்துட்டு யாரும் உட்கார்ந்து யோசிக்கிறது இல்லை. நம்ம இதைதான் சிந்திக்கிறோம் அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. சிந்திக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன பிலிப்பியர் 4:8 நீங்க வாசிக்கலாம் அதை. ஆனா அதை தவிர பல காரியங்கள் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். அதனால வரும் அந்த கான்சிக்வன்சஸ், அந்த விளைவுகள்ல இன்னைக்கு நிறைய பேர் அதை அறியறது இல்லை. ஒரு மனிதன் எதை சிந்திக்கிறான்னா அவன் அதுவாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா 23 யோசுவா 23 நீங்க வாசிச்சீங்கன்னா 11வது வசனம், ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். 19 ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வார்னிங் போர்டு அங்கே சொல்லியிருக்கு. அப்போ ஆத்மாவை குறித்துன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஆத்மானா யாருக்கும் ஒரு விளக்கம் சரியா கிடைக்காது. அப்போ இதனாலதான் சொல்லுது, அந்த ஆத்மாவிலதான் இந்த மனது, தமிழ்ல எமோஷன், வில்ன்றது சித்தம், மனம், சித்தம், உள்ளுணர்வு அப்படின்னு வரும் நினைக்கிறேன் தமிழ்ல. சோ மைண்ட், எமோஷன், வில் இது அடங்கியது ஆத்மா. இந்த ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் சொல்லும்போது என்னக்கானா
மைண்டை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு தான் அர்த்தமே அதுக்கு. ஏன்னா மெயின் பார்ட்டே அந்த மைண்ட் தான். எமோஷன் வில்ன்றது அடுத்து வரும்பொழுது இருந்தாலும் கூட மெயினா இருக்கிற காரியம் இந்த மைண்டுன்றது தான். ஸோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்கள் ஆத்மாக்களை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னன்னு சொல்றாரு. ஸோ சோல்ன்ற ஒரு இடத்துல எல்லாம் இந்த மைண்ட்ன்றது நமக்கு ஞாபகம் வரணும்.